நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவர்கிட்ட உற்சாகமா துதிக்கிறோமோ, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்து தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன். யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன். உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்து தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன். யெகோவா ஈரை ஈரை என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடலிருந்து மீட்டார். யெகோவா ராபா ராபா என்று பாடுவேன். யெகோவா ராபா ராபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடலிருந்து மீட்டார். யெகோவா ராபா ராபா என்று பாடுவேன். யெகோவா ராபா ராபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூபா ரூபா என்று பாடுவேன். யெகோவா ரூபா ரூபா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூபா ரூபா என்று
பாடுவேன். யெகோவா ரூபா ரூபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் சந்தோஷமாய். ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர், பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூபா ரூபா என்று பாடுவேன். யெகோவா ரூபா ரூபா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வாரா, நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்வார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூபா ரூபா என்று பாடுவேன். யெகோவா ரூபா ரூபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா,
புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்பேன். செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரை பாடாமல் யாரை நான் பாட முடியும்? எவ்வளவோ பாடல்களை பாடுகிறோம், சினிமா பாடல்களை பாடுகிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு விரோதமான பாடல்களை வாய் திறந்து மனம் நிறைந்து விழுந்து படிக்கிறோமே. பக்தன் சொன்னான், நான் இயேசுவை பாடாமல் யாரை நான் பாட முடியும்? தென்னிந்திய திருச்சபைகளில் இருக்கிற கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்து மதத்தினுடைய மக்கள் எழுதின சைவர்கள், ஆண்டவரை நிறைய அந்த சைவ மதத்தை சேர்ந்தவர்கள், பிராமண மதத்தை இனத்தை சேர்ந்தவர்கள், சைவ சித்தர்கள் எழுதின பாடல்கள் தான். இப்படி பழைய பழைய பாடல்கள் அவங்க கீர்த்தனைகளாக எழுதினார்கள். நாம் அதை படிக்க மாட்டேன்றோமே. அப்படிப்பட்ட பாடல்கள் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா வேறு பாடல்கள் என்றால் உற்சாகமா படிக்கிறோம். பக்தன் சொன்னான், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் ஆண்டவரே. அவரை துதிக்காமல் யாரை நாம் துதிக்க போகிறோம்? ஆண்டவரை பாடி பழகுங்க, ஆண்டவரை துதித்து பழகுங்க. அவருடைய நாமத்தை, அவருடைய புகழை, அவருடைய வல்லமைகள், அவருடைய கிருபைகளை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய தியாகத்தை, அவருடைய வல்லமையெல்லாம் நினைத்து துதித்து நீங்க படிக்கும் பொழுது அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்கன்னா அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நான் நன்மை செய்வதில் மறுபடியும் சந்தோஷப்படுகிறேன். மறுபடியும் 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 நான் உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த துதி ஆராதனையில் குடும்பமாய் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ கட்டப்படுவாய். நான் உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஆண்டவரை துதிக்கிற உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் வீழ்ந்து போன இடங்களில், வீழ்ச்சி அடைந்த இடங்களிலே தடுமாறி கீழே கிடக்கிற உங்களை தூக்கி எடுத்து உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டப்போகிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை மறுபடியும் கட்டப்போகிறார். சரீரத்தில் பலவீனமான உங்கள் சரீரத்தை ஆண்டவர் மாற்றி மறுபடியும் அது பலனுள்ள சரீரமாக மாற்றப் போகிறார். எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை ஆண்டவர் ஒருவருக்கே உண்டு. அவரை துதித்த உங்களுக்கு அதிலே பங்கு உண்டு. உங்கள் குடும்பத்திற்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. கைகளை தட்டி இயேசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வல்லமையின் தேவன், மகிமையின் தேவன், அக்னியின் தேவன், இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்கிற தேவன், நம்மை ஆளுகை செய்கிற தேவன். அவர் நமக்கு செய்ய போகிற அற்புதமான அதிசயமான காரியங்களை கண்டு நாம் அவரை துதிக்க போகிறோம். அவரை பாடாமல் யாரை நாம் படிக்க முடியும்? அவரை துதிக்காமல் யாரை நாம் துதிக்க முடியும்? அவர் ஒருவரே சர்வத்தையும் செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து நமக்கு அருளலாம். கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் இந்த நல்ல நாளிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் தேவை. நிறைய கஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நிறைய வேதனைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்று வணங்கி கொண்டிருக்கிற, துதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் யார்? அவர் காலங்களை, நேரங்களை மாற்றுகிறவர். சிதைந்து சின்ன பின்னமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். பலவீனமான சரீரத்தை பலனாய் மாற்றுகிறவர். பலவீனமானவர்களை பலவானாய் மாற்றுகிறவர்.
பாவிகளை ரட்சித்து பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர். நம்முடைய குடும்பத்தின் மீது உள்ள சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், எனக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் இன்று அந்த பிரச்சனைகளுக்குரிய காரியங்களை மாற்றுகிற ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவர். போதும். வேதம் சொல்லுகிறது அவர் காலங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நல்ல காலம், கெட்ட காலம். காலமே ஒருத்தன் குறி சொல்ற வர நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு நினைச்சுவான். இனிமே வருவான், அந்த மார்கழி மாசத்துல தான் வருவான்னு நினைக்கேன். உடனே வீட்டை திறந்து ஓடி வந்து பார்க்குறோம், நல்ல காலம் எங்கேருந்து பிறக்க போகுது அப்படின்ட்டு. அவன் என்னத்தையும் சொல்லி அவன் வயிற்றுக்கு என்ன செஞ்சுட்டு போயிடுவான், காசை வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னாலும் சரி, கெட்டங்காலம் பிறக்குதுன்னு சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். காலங்களை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நல்ல காலத்தையும் கெட்ட காலமாக மாற்றிடுவார், கெட்ட காலத்தை நல்ல காலமாக மாற்றுவார். ஒருத்தன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அவனுக்கு அது நல்ல காலம் நினைச்சிட்டு இருப்பான். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்காமல் தங்க சுய இச்சன் மேல் வாழ்ந்து கொண்டு செழிப்பாய் இருக்கிறவர்கள், இது எனக்கு நல்ல காலம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்க காலத்தை ஆண்டவர் சடனா கெட்ட காலமா என்ன செஞ்சிருவாரு, மாத்தி விட்டுருவாரு. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், நம்மை போன்ற கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய பாடுகள் இருக்கும், நிறைய வேதனைகள் இருக்கும், நிறைய நோய்கள் இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு நமக்கு ஏன் இப்படி ஒரு நேரங்கள் காலங்கள் இருக்குன்னு சொல்லி துன்பப்பட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவரே நாம் விசுவாசித்து அவர் மீது உறுதியாக இருப்போமானால் அந்த கெட்ட காலங்களை எல்லாம் நல்ல காலங்களாக ஆண்டவர் மாற்றி வரான். ரெண்டையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறார். தான் நாம் வாசித்த வேத பகுதியில் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். போதும் அம்மா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதனால தான் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, வீடை கட்ட ஒரு காலம் உண்டு, அதை இடிக்கிறக்கும் ஒரு காலம் உண்டு என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இன்னைக்கு பிறந்தவங்களாம் நம்மளாம் 140 வருஷம் 150 வருஷம் நான் உயிரோடு இருப்பேன் நெஞ்சு நிமித்தி என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக அதை பார்க்கணும். அப்பாடா வந்துட்டாங்களா, இப்பெல்லாம் அப்படிதான் உலகம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சில காலங்களை குறித்து உங்களுக்கு சொல்லுங்க. அந்த காலங்களை குறித்து 3 செய்திகள் நான் எடுத்து வைத்திருந்தேன். எடுத்து வச்சு இந்த நேரத்துக்கு என்ன செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறத தியானிச்சு தான் ரொம்ப திட்டம் பண்ணி எடுத்த செய்தி. ஒன்று, உங்களுடைய துன்ப காலத்தை வசந்த காலமாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் வாசியுங்க. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று இருக்கிறது என்பது 2 காரியம் சொல்றாரு பாருங்க. அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் என்ன செய்யுங்க பாருங்க. அத்தி மரம் மட்டும் எப்படி இருக்குது, ஒரு இலை கூட இல்லாம தனி மரமா ஒன்றும் இல்லாம வெறும் மொட்டை மரமா என்ன செய்து இருக்குது. மற்ற மரங்கள்லாம் எப்படி இருக்குது,
செழிப்பா இருக்குது. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே பாக்குறோம். நேற்று இரவில் நானும் ராஜராஜன் பிரதர் கூடி ஜெபிக்கும் போது இதே மாதிரி ஒரு வார்த்தை தான் கொடுத்தாரு. மற்றவங்க கூட நீ என்ன செய்யாத, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க, நல்ல செழிப்பா இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறகு பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வரைக்கும் சொத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காத. நானும் அதிகாலையிலே விழிக்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தில் என்ன செய்வேன், தரிசித்து விழிப்பேன். அதுதான் முக்கியமானது. காலமே நம்ம உயிரோட வர்றதே பெரிய காரியம். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்க. இந்த அத்தி மரம் துளிர் விடும் பொழுது, அது புதுசா துளிர் விடுதுன்னா எல்லாமே அந்த பழைய இலைகள் பழைய எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, கீழே விழுந்து இப்போ ஒன்றுமில்லாம என்ன செய்கிறது இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கலாம், இழந்திருக்கலாம். நிறைய இழப்புகள் நமக்கு வந்து இப்போ ஒன்றுமில்லாம என்ன செய்யறோம், வெறுமையா இருக்கும். மற்ற மரங்களாம் நம்மளை பார்த்து என்ன செய்யுது, கேலி பண்ணுது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, காவோல பச்சை ஓலையை பார்த்து கிண்டல் பண்ணுமா, இல்ல பச்சை ஓலை சிரிக்குமா, பாரு கீழே விழுந்துட்டே அப்படின்ட்டு. தானும் ஒரு நாள் காஞ்ச ஓலையா என்ன செய்ய போறோம், மாற போறோன்னு அந்த பச்சை ஓலைக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா காவோலை காத்துல ஆடிக்கிட்டே இருக்கும், பிறகு ஒரு நாள் சாயங்கின்னு என்ன செஞ்சிடும் கீழே, அதை காவோலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. அப்போ அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு காஞ்சு போன, ஆனா கீழே விழல, நின்றுகிட்டு இருக்கோம். நம்ம குடும்பம் நிற்குது. எல்லா செழிப்பான மக்களுக்கு மத்தியில் நம்ம குடும்பம் மட்டும் வெறுமையா என்ன செய்கிறது இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. இல்லாட்டி நிறைய அவமானங்களை பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்தவங்களா நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரம் என்ன செய்ய போகுது, அத்தி மரம் என்ன செய்ய போகிறது, துளிர் விட போகிறதா. நீங்கள் தான் அந்த அத்தி மரம், உங்கள் குடும்பம் தான் அந்த அத்தி மரம். அது மீண்டும் என்ன செய்ய போகிறது, துளிர் விட போகிறது. ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்தவங்க வாசிச்சு பாருங்க. டக்கு டக்குன்னு எடுங்க. ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளிச்சை போல் உன் வெளிச்சம் எழும்பி, அப்பொழுது விடியற்கால வெளிச்சம் போல் உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இரண்டாவது ஆண்டவர் சொல்றது பாருங்க, அத்திமரம் துளிர் விடுவது மாத்திரமல்ல, அதுக்கு அர்த்தம் சொல்றாரு, உங்கள் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில எந்த நிம்மதியும் இல்லை ஐயா, என் வாழ்க்கையில ஒரே கசப்பா இருக்கிறது, கசப்பான வாழ்க்கை. பிள்ளைகள் நிமித்தமா என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் கணவர் நிமித்தமா என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் மனைவி நிமித்தமா என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, எங்களுடைய கையீடு செய்கிற தொழில் வருமானத்துல எங்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே கசந்து போய் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. வாழ்க்கையே வெறுத்து போய் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய வியாதிகள் என்ன செஞ்சிருது, மன அழுத்தங்கள் என்ன செஞ்சிருது, வந்துடுது. நிறைய பிரஷர், சுகர் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே மன அழுத்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. மன அழுத்தத்தினால தான் இந்த வியாதிகள்லாம் நமக்கு வருது. ரொம்ப களைப்பு நமக்கு வருது. வேலை செய்யும்போது கூட நம்முடைய திங்கிங்லாம் எங்கே தான் இருக்குது, இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சுற்றி தான் இருந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. அப்ப அந்த வேதனையின் காலத்தை சுகவாழ்வு காலமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ அப்படி அந்த அத்தி மரமாக்கி அந்த மரம் துளிர்க்கணும், நீங்களாம் துளிர்க்கணும், நாளாம் துளிர்க்கணும்னா ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. எபேசியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு திடசாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்ற பிரஜாதிகள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் 19 வசனம் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை
கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்ட நாம், அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை அதுல நம்ம என்ன செஞ்சிட்டோம், வாசிட்டோம். எப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்களா, உலகத்தோடும் உலகத்தினுடைய காரியங்களிலும் வேரூண்டி என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 16 17 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி, நீங்கள் அவருடைய அன்பிலே வேரூன்றி. போதும். இப்ப பாருங்களேன், வானத்துல இருந்து மழை பெய்யுது, ஒரு மரம் பட்டு இருக்குது, அது வேரோட பட்டு போச்சுன்னா மழை பெஞ்சும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை, சரிஞ்சு என்ன செஞ்சிடும், விழுந்துரும். அந்த வேர்ல கொஞ்சம் உயிர் இருக்குன்னு வச்சிருங்களேன், அந்த வேர் அந்த தண்ணி என்ன செய்யும், உறிஞ்சுக்கிட்டு பட்டு போன மரம் என்ன செஞ்சிடும், துளிர் விட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆவியை மலை போல் ஊற்றுகிற ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய அன்பில் நீங்க என்ன செய்யணும், வேரூன்ற வேண்டும். கர்த்தருடைய அன்பில் நீங்க வேரூன்றி நின்னீங்கன்னா, மேல இருக்கிற மரம் ஒருவேளை உலகத்தினுடைய சூழ்நிலையினால பட்டு போய் நின்னாலும் அந்த அன்பு வேறொன்றில் இருக்கும்போது அது மீண்டும் ஆண்டவர் என்ன செய்வாராம், துளிர்க்க செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் இதுவரை கர்த்தரிடத்தில் எப்படி நம்ம அன்பாய் இருந்திருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோமா, இல்ல இந்த உலகத்தின் மீது நம்ம அன்பு வைத்திருக்கிறோமா? உலகத்தின் உள்ள காரியங்கள் எல்லாம் பிசாசினால் என்ன செய்திருக்கிறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை வசந்த காலமாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்தாப்புல வேதம் சொல்லுகிறது பாருங்க. முதல்ல வசந்த காலமாக மாற்றுகிற ஆண்டவர் ஒரு கொடுக்கும் காலத்தை நமக்கு இப்பொழுது தருகிறார். இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத இருந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நீங்க நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளல, அத ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலம் நான் உங்களுக்கு மனம் நிறைவாய் கொடுக்கிற காலமாக நான் உங்களுக்கு வைத்திருக்க. புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். போதும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், இல்லை என் குடும்ப வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்க என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமீன் சொல்ற இடத்துல ஆமீன் சொல்லணும், அல்லேலூயா சொல்ற இடத்துல அல்லேலூயா சொல்லணும். ஆமீன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிறத நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இப்ப நீங்க என்ன சொல்லணும், சத்தமா சொல்லுங்க, ஆமீன் சொல்லணும். இப்ப நீங்க எதிர்பார்க்கிறத ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க எதிர்பார்த்திருக்கிற காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும், காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அப்ப பாருங்களேன், எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். குறித்த காலத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை குறித்து தானே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதா. எங்க தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் உங்களை குறித்ததான நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறத அப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அறிந்து வைத்திருக்கிறார். அது உங்களுக்காக என்ன செய்திருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இனி அது என்ன செய்வதில்லை,
தாமதிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிறத நான் உனக்கு கொடுக்கிற காலம் நெருங்கி விட்டது, இனி அது தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்லாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற சில ஆசீர்வாதங்களை அவர் ஏன் அதை தாமதம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, ஆபக்குக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன்வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து ஒரு மனுஷனுடைய நிலைமை குறித்து இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் குடிகாரனா, மோசமானவனா, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவனா, ஆண்டவருடைய காரியங்களை ரொம்ப கீழ். நம்மள அநேகர் அப்படி இருக்கலாம், நிறைய பேர் பாவிகளா இருக்கிறோம். பாவிகளா இருந்தாலும் நமக்காக ஒரு தரிசனம் என்ன செய்திருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த தோலை கீழே போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா என்னுடைய பள்ளி பருவத்தில், நான் காலேஜ்லாம் படிக்கிற நேரத்தில் எங்கள் வீட்டில் பயங்கரமான கஷ்டம். அப்போ என்ன செய்வோன்னா, சாயந்தரம் நம்ம ஊரில் கிண்ணி பெட்டின்னு ஒன்று உண்டு. அதை என் தம்பிமார் நாங்கள் எல்லோரும் எடுத்து தலையில் தொப்பி மாரி வச்சுக்கிட்டு பஜாருக்கு போவோம். அங்கே பெட்டி கடைகளில் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை அவங்க ஒரு கூடையில் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நாட்டு வாழைப்பழ தோலை மட்டும் என்ன செய்வோம், பொறுக்கி எடுத்துட்டு அந்த கிண்ணி பெட்டியில் கொண்டு வந்து வச்சு, பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொடுக்காப்புளி மரம் ஒன்று இருக்குது, அது கீழே உட்காந்து நல்ல வாழைப்பழ தோலை எடுத்து அந்த தோலோடு அப்படி என்ன செய்வோம், சாப்பிட்டுட்டு வயிற்றை நிரப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுவோம். கொடுமையான காலங்கள். அப்போ நாங்கள் எப்படி இருந்தோன்னா, ஆண்டவரை என்ன செய்யலை, தேடலை. எங்கள் அப்பா அம்மா ஆண்டவரை என்ன செய்யலை, தேடலை. வீடு பெருசு, தோட்டம் பெருசு, ஆனால் நாங்கள் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு மத்தியானம் அந்த வாழைப்பழ தோலை எடுத்து நான் தோலை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த நினைவு வருது. அப்போ நம்ம வாலிப பையனாக இருக்கும்போது ஒரு வாழைப்பழத்துக்கு கூட கிடைக்காம வாழைப்பழ தோலை நம்ம என்ன செஞ்சோம், தின்னுட்டு இருந்தோம். இன்னைக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை என்ன செய்கிறோம், தூரப்படுகிறோம். காலங்கள் என்ன செய்தது, மாறினது. அப்போ என்ன குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருந்தார். என் கூட அப்படி வாழைப்பழ தோல் தின்ன எங்கள் அண்ணன்மாரை குறித்து, தம்பிமாரை குறித்து தரிசனம் வைத்திருந்தார். அதில் பாதி பேர் இப்போ ஊழியக்காரங்கள தான் இருக்காங்க. இல்லையா? அப்போ பாருங்களேன், நான் பாவியாக இருக்கும்போதும் என் மேலே ஒரு வச்சிருந்த தரிசனம் அது குறித்த காலத்துக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ அந்த தரிசனம் என்ன செய்கிறது, நிறைவேறுகிறது. அது என்ன செய்யல, பொய் சொல்லலை, இனி அது தாமதிப்பில்லை. இன்று நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களானால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே உலகத்தோடு சேர்ந்து உலகத்தோடு மக்களோடு பாவம் செய்து குடித்து வெறித்து ஆண்டவரை விட்டு விலகி, சபைகளை விட்டு விலகி, ஆராதனை விட்டு விலகி, பிரஜாதிகளிடத்திலே சேர்ந்து பிரஜாதிகளின் வழிபாடுகளிலே நீங்கள் ஒருங்கிணைந்து இருப்பீர்களானால் தேவனுடைய கோபாக்கினை தான் உங்கள் மீது வரும். தரிசனம் என்ன செய்யாது, நிறைவேறாது. ஆண்டவர் சொன்னார் கொடுக்கும் காலம். அப்போ ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த தரிசனம் மட்டும் கெட்டு போகாமல் அப்படியே என்ன செய்யுமா, இருக்குமா. காலத்தின் அருமையை அறிந்து என்னைக்கு நீங்க மனம் திரும்புறீங்களோ அந்த நாளிலே ஆண்டவர் அந்த தரிசனத்தை என்ன செய்வார், அந்த தரிசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராய் ஆண்டவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால தான் பக்தன் பாடினான், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. அப்ப அந்த தரிசனம் நமக்கு நிறைவேற்றப்படாம இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் சிஸ்டர், கண்ணீர் தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை என்னை நம்பி கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ நிச்சயமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. வீடு கட்டணும், வீடு பாதியில் இருக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க மனம் திரும்புங்க, உங்க பிள்ளைகளை மனம் திரும்ப வைங்க. எந்த பிள்ளைக்கு நீங்க என்ன காரியம் நடக்குன்னு வைக்கீங்களோ அந்த பிள்ளை மனம் திரும்பினா
அவளுக்கு எதிர்பார்த்திருக்கிற அவள் முடிவை கர்த்தர் அவளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. அருமை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் விழுத்திடுவார். ஞானத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் விளைத்திடுவார். காலத்தின் அருமை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் அறியாயோ. கதியாம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. அல்லேலூயா. கடைசியாக காத்திருப்பின் காலம். 3 காலங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்று வசந்த காலம், இன்னொன்று கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் கொடுக்கும் காலம், மூன்றாவது காத்திருக்கும் காலம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒரு காரியம், நெடுங்காலமாய் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா காத்திருக்கிற ஒரு காரியம் எனக்கு கிடைக்கவே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கல. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நெடுங்காலமா காத்திருக்கிறேன், எனக்கு கிடைக்கல நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், நெடுங்காலமா விரும்பி காத்திருக்கிற இந்த காரியம் வரும் பொழுதோ இன்று அது வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நெடுநாளாய் காத்திருந்து விரும்பின காரியம் எது, எப்படி வருகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 49:8. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உதவி செய்தேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த காத்திருப்பின் காலத்துல கர்த்தருக்கென்று பொறுமையா காத்திருந்து கர்த்தர் எனக்கு இதை நிச்சயமா செய்வார் என்று யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இன்று அனுக்கிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. அனுக்கிரகம் செய்கிறது மட்டுமல்ல, அதுக்கு உதவியும் என்ன செய்கிறாராம். அப்படி ரொம்ப நாள் காத்திருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அதே ஏசாயா 49ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள். போதும். அப்ப ரொம்ப நாளா காத்திருக்கிற, நிறைய குடும்பங்கள்ல காத்திருக்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் அற்றிருக்கிற உனக்கு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. பிள்ளைகள் அற்றிருக்கிறவனுக்கு ஏராளமான பிள்ளைகளை கொடுத்து எங்க பிள்ளைகள் இருக்கிறதுக்கு இடம் பத்தல அப்படின்னு சொல்ற அளவுக்கு
உங்கள் குடும்பத்தை விருத்தி அடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. யாருடைய குடும்பங்களெல்லாம் இந்த கஷ்டம், இந்த வேதனை இருந்து ரொம்ப வருஷமா ஒவ்வொரு மாசமும் எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எனக்கு கிடைக்கும் சொல்லி ஏங்கி தவித்து போன காரியங்கள், குழந்தை காரியம் மாத்திரமல்ல, திருமண காரியங்கள் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம், உங்கள் கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது தீர்ப்பதற்கு வழி இல்லாம இருக்கலாம், எங்கேயாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நாள் அந்த தடை அப்படியே இருந்துட்டு இருக்கும். உங்க சரீரத்தில் வியாதி ரொம்ப நாள் அந்த வியாதி இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று போனா ஒன்று ஏதாவது ஒரு கஷ்டம், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒன்று போனா கஷ்டம், இப்படி ஏதாவது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து என்று தீருமோ என்னுடைய கவலை, என்று தீருமோ என்னுடைய பிரச்சனை, என்று தீருமோ என்னுடைய கஷ்டம், என்று துடைக்கப்படுமோ என்னுடைய கண்ணீர், என்று மாறுமோ என்னுடைய வேதனை, என்று சுகமாகுமோ என்னுடைய சரீரம், என்னுடைய வாதிகள் எப்பொழுது மாறும், என் குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் வரும், என் குடும்பத்தில் எப்பொழுது சந்தோஷம் வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய காரியம், என்று என் குடும்பத்தில் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. என்று என் குடும்பத்தில் ரட்சிப்பு வரும் என்று இயேசு கிறிஸ்து சகையின் வீட்டுக்குள் வந்து சொன்னாரே, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு வருமானால், இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம், இது நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருக்கிற காரியம், அன்றே உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு வராத வரைக்கு நம்ம என்ன செய்யணுமா? அந்த ரட்சிப்புக்கு நம்ம என்ன செய்யணுமா? யூதா 20:21 எடுத்து வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாடுல யூதாவின் நிருபத்துல 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசித்து, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை பத்தி, அம்மா உங்களை பத்தி, ஐயா உங்களை பத்தி, தம்பி உன்னை பத்தி ஆண்டவர் சொல்லாரு பாருங்க. மகா பரிசுத்த விசுவாசிகள். நீங்களாம் யாரா? சாதாரண விசுவாசிகள் அல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசிகளான உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. சும்மா வளவளன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆவியில் நிறைந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி உடனே அது கிடைக்கணும் நீங்க அப்படி பண்ணாதீங்க. அப்படி இரக்கத்தை பெற என்ன செய்திருங்கள்? காத்திருங்கள். ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் வச்சுட்டாருன்னா எல்லா காரியமும் என்ன செஞ்சிடும்? நடந்துரும். அவர் யார் மேல இரக்கம் வைக்கிறார் தெரியுமா? உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க மீது ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஏழைகள் மீது பற்று கொண்டு யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யறாங்களோ, நம்ம சொன்னோமே உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கொண்டு, அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா பசு உள்ளவனிடத்திற்கு உன்னுடைய ஆகாரத்தையும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன்னுடைய வஸ்திரத்தையும் என்ன செய்யணும்? கொடுத்து, அவன் துன்பப்படுற நேரம் துயரப்படுற நேரம் விசாரிச்சு நீ அவனுக்கு உதவி செய்கிறதா இருந்தா உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நம்ம ஆண்டவர் சொல்ல அந்த ஷெட்யூல் படி எதுவுமே நம்ம செய்யாம நேர் அவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு, இந்த வார்த்தைகளை அப்படியே நீங்க வச்சிருங்க. இன்னைக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு, என் குடும்பத்துல வசந்த காலம் வரப்போது, தொழில் விடும் காலம் வரும்போது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற காலம் வந்திருக்கு, நான் எதிர்பார்த்திருக்கிறதெல்லாம் எனக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்க போறாரு. ரொம்ப நாளா நான் காத்திருந்து எல்லாம் எனக்கு என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. இந்த 5 வார்த்தை உங்க வார்த்தையில கண்டிப்பா என்ன செய்ய போகுது? வாழ்க்கையில நடக்க போகுது. ஆனா நீங்க மனம் திரும்பினால் அது என்ன செய்யும்? நடக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டா அது என்ன செய்யும்? நடக்கும். உங்க பிள்ளைகள் யாருக்கெல்லாம் அது கிடைக்கல, யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ அவங்க அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டா அது என்ன செய்யும்? நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்று நீங்கள் மனம் திரும்பினால், சங்கீதம் 102:13 என்ன சொல்லுகிறது பாருங்கள். வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 102:13. தேவரீர்
எழுந்தருளி தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சத்தமா ஒரு நிலையிலேயே சொல்லுங்களேன். சீயோனாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தயவு செய்கிற காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அது இன்றே வந்திருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இப்பதான் ஆண்டவர் சொன்னார், உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசிகள் சொன்னார். அப்ப இதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நேரம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமானால் முதல்ல நம்ம என்ன செய்யணுமா, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். இன்னைக்கு துன்பத்தில் துயரத்தில் வாடிக்கொண்டிருக்கிற இதயங்களே, பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். என் அருமையான ஒரு சகோதரி, அவங்க மனசுல இருக்கிற ஒரு காரியம் ரொம்ப நாள நடக்கல, ரொம்ப நாளா அதுக்கு எதிர்பார்த்து கிடைக்கல. இன்னைக்கு நீங்க மனசுல நீங்க எதை நினைச்சீங்களோ இன்னைக்கு அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் இது நிச்சயமாக உனக்கு நான் தரப்படும். கணவருடைய ரட்சிப்பு, அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். ஆண்டவர் நிச்சயமாக அதை நீங்கள் ரொம்ப நாளா காத்திருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு இதயத்தை அப்படி தீவிரமான காரியங்கள் துன்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்க, துயரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, வேதனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கு என்றுதான் நான் இதுலேருந்து ரிலீஸ் பண்ண முடியுமோ, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தரணும். என் வாழ்க்கை துளிர்க்கணும், என் சுகவாழ்வு துளிர்க்கணும், காஞ்சு போன என்னுடைய வாழ்க்கையை இனி துளிர் விடணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துளிர் விடணும், என் பிள்ளைகள் சுகவாழ்வு துளிர்க்கணும். நீண்ட நாட்களாக காத்திருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்று ஒரு அற்புதம் நடக்கணும். நீண்ட நாளா என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் இன்னைக்கு நடக்கணும். நீண்ட நாளா நான் எதிர்பார்த்திருக்கிறத கர்த்தர் எனக்கு தரணும். எனக்கு தயவு செய்யும் காலம் எனக்கு இன்னைக்கு வந்திருக்குது. சீயோனே, சீயோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களி கூறு. எருசலேம் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு. கர்த்தர் உன் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் அகற்றி விட்டார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. காலங்கள் மாற போகிறது சகோதரியே, காலங்கள் மாற போகிறது சகோதரனே. உனக்கு விரோதமாக இதுவரை இருந்த எல்லா எதிர்ப்பான காரியங்களை, எல்லா சத்துருக்களின் கிரியைகளை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ராஜாக்களை தள்ளுகிறார், ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். இந்த தேசத்தை அழிவின் பாதைக்கு கொண்டு செல்கிற ராஜாக்களை ஆண்டவர் தள்ளி போடுகிறார். புதிய ராஜாக்களை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஒரு பிரியமானவர்களை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாக ராஜாவாக இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சாத்தானின் ஆளுகை தள்ளுகை செய்து மகிமையின் ராஜா உங்களை ஆளப் போகிறார். மகிமையின் ராஜா உங்கள் குடும்பத்தை ஆளப் போகிறார். இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். தட்டி கொண்டிருக்கிற காலத்திலே நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. உங்க இதயத்தை ஆண்டவர் கொடுங்க. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் நல்லாது காத்திடுவே. நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் நல்லாது காத்திடுவே. மகளே, ஓ மகளே,
ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலகமதில் அத்தன் மனவரையில் நித்தம் சுகிடலவா. பரிசுத்த உலகமதில் அத்தன் மனவரையில் நித்தம் சுகிடலவா. மகனே ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. தேவன் இன்று நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுக்கும்படி நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றுவார். உங்கள் அத்திமரமாக்கி உங்கள் வாழ்க்கை துளிர்விடும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வாக்கட்டும் இது நேரடியாக ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும். அப்பா, காலங்களை மாற்றுகிறவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக சோத்திரம். எங்கள் குடும்பத்தில் உள்ள துன்ப காலம், துயர காலம், வேதனையின் காலம், பிரச்சனையின் காலம், கஷ்ட காலம், தர்த்தனத்தின் காலம், பிள்ளைகளற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அற்றி இருக்கிற அந்த காலம், திருமண தடைகளை உண்டாக்கிற காலம், பிரசவ காலங்கள், பிரிவினை காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இனி எம் மக்கள் குடும்பங்களிலே வசந்த காலங்கள் உண்டாவதாக, வசந்த காலங்கள் உண்டாவதாக. உங்கள் சுக வாழ்வு இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமே துளிர்ப்பதாக. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள். உங்கள் சந்ததி பெருகும். ஆண்டவர் உங்களை விருத்தியடை செய்வார். நீங்கள் கையீடு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் காலங்களை மாற்றுகிற ஆண்டவர். நஷ்டம் என்கிற காலங்களை மாற்றி லாபம் என்கிற காலத்தை கொடுக்க போகிறார். கடனுங்கிற காலத்தை மாற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் காலமாக மாற்றப் போகிறார். நீங்கள் இவற்றை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆக சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.